இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் வழங்க இருக்காங்க, மகளிர் உரிமை தொகையில் சில முக்கியமான அப்டேட் வழங்குது, என்றிலிருந்து இந்த 2500 உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள். இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் தாவேக தலைவரான விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என முக்கிய தகவல் இந்த வீடியோவின் மூலமாக பகிரப்பட்டுள்ளது. தற்பொழுது 1000 ரூபாய் பெற்று வரும் தகுதியுள்ள பயணம் விடுபட்ட அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் எந்தவித பாகுபாடுகளும் இன்றி இந்த தொகை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இந்த நிதியுதவி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த புதிய பயனாளிகள் விண்ணப்பிக்கும் முறை மற்றும் ஏற்கனவே பயன்பெறுவதற்கான மாற்றங்கள் குறித்து அமைச்சர் ரமேஷ் வழங்கிய விளக்கங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது. திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் நிதி பலன் கிடைப்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளன புதிய மாற்றங்கள். ஸோ 60 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் 2500 ரூபா குடும்ப தலைவர்களுக்கு, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியோர் உதவித்தொகை 3000. அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 100% பாகுபாடின்றி இந்த திட்டத்தை செயல்படுத்தணும். முதலமைச்சர் தலைமையிலான புதிய அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. உங்களுடைய வயது 60க்கு உட்பட்டவர்களுக்கு 2500, 60க்கு மேலே போச்சுன்னா 3000. ஓகேங்களா? ஸோ முந்தைய அரசு பார்த்தீங்கன்னா திமுக அரசு முந்தைய அரசு 1000 ரூபாய் கொடுத்தது. அதே 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி, ஜூன் மாதம் 15ஆம் தேதி அப்படின்னு கிரெடிட் பண்ணாங்க. 2026 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக 1500, தற்பொழுது தாவேக பார்த்தீங்கன்னா 2500 அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ அமல்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி இது அமல்படுத்த போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ பழைய முறை தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள் என பாகுபாடுகள் அனைத்தும் வந்திருக்கு. புதிய முறை எந்த விதமான பாகுபாடுமின்றி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும். NPHH, PHH, AAY உள்ளிட்ட அனைத்து கார்டுகளுக்குமே இது பொருந்தும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 வகையான கார்டுகளுக்குமே இது வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முந்தைய அரசை போல தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள் என பாகுபாடை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த புதிய தொகை எப்பொழுது கிடைக்கும்? தற்பொழுது பார்த்தீங்கன்னா மாதம் 1000 தொடர்ந்து வழங்கப்படும். முதலமைச்சர் புதிய திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிட போகிறாங்க. புதிய பலன்கள் 2500, 3000 நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பழைய உரிமை தொகை நிறுத்தப்பட்டு நேரடியாக முதியோர் உதவித்தொகை 3000ஆக வழங்கப்படும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ஆக்ட் ஆகும். ஸோ விண்ணப்பிக்கும் முறைகள் இதெல்லாம் என்ன, பொதுமக்கள் செய்யக்கூடியவை விண்ணப்பிக்கும் முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய மனுக்கள் எல்லாமே கொடுத்திருந்து காத்திருக்கலாம் வேண்டாம், அலைக்கழிக்கப்பட தேவையும் இல்லை. அமைதியாக காத்திருங்க. முதலமைச்சர் திட்டத்தில் கையெழுத்து போடும் பொழுது ஏற்கனவே பணம் பெறுவோர் மற்றும் இதுவரை பெறாத அனைவர்களின் பெயர்களும் தானாகவே கணினியில் இணைக்கப்படும். புதிய திட்டத்தில் இணைக்க கோரிக்கை மனுக்களுடன் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பழைய பயனாளிகள் மற்றும் புதிய பயனாளிகள் அனைவர் பெயர்களும் முதலமைச்சர் கையெழுத்திட்ட பின் தானாகவே இடம்பெறும். உங்களிடம் சரியான ரேஷன் அட்டை இருப்பதை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள். NPHH, PHH, AAY என்ற 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்ட் பொருந்தும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை விரைவில் நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராகுங்க. மீண்டும் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. ஸோ பழைய தொகை நிறுத்தப்படுமோ என்ற அச்சம் தயவுசெய்து வேண்டாம். புதிய திட்டம் தொடங்கும் வரை இந்த 1000 ரூபாய் பழைய தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் மாதம் வழங்கிட்டே தாங்க இருப்பாங்க. உரிமை தொகை அல்லது 3000 உதவித்தொகை வங்கி கணக்கில் நேரடியாக DBT டிரான்சாக்ஷன் மூலமாக மட்டும்தான் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.